மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிவன் எழுதிய விதிப்படி என்னவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது, அதாவது மும்மூர்த்திகள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று. பிரம்மா உயிர்களை உருவாக்கக்கூடிய தொழிலை செய்கிறார். அப்படி உருவாக்கப்பட்ட உயிர்களை காக்கக்கூடிய தொழிலை விஷ்ணு பகவான் செய்கிறார். ஆனால் முக்கியமான இடத்தில் அப்படி காக்கப்பட்ட உயிர்களை அழிக்கக்கூடிய தொழிலை சிவன் செய்கிறார். அதாவது உங்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்துதான் சிவன் அழித்தல் தொழிலை செய்கின்றார். அந்த வகையில் பார்க்கும்போது விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுடைய விதி என்று ஒன்றிருக்கின்றது. சிவன் எழுதிய விதிப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையும் அமையும், உங்களுடைய எதிர்காலமும் அமையும். அப்படி பார்க்கும்போது சிவன் எழுதிய விதிப்படி உங்களுடைய வாழ்க்கை, எதிர்காலம், உங்களுடைய பண வரவு, குடும்பத்தின் நிலை, திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அமையும் அப்படின்றத பற்றியும், கடன் பிரச்சனை எப்போது விலகும் அப்படின்றத பற்றியும், எந்தெந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்ட்டு சிவன் எழுதிய விதிப்படி இதுவரை யாரும் சொல்லாத வெளிவராத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். விருச்சகம் ராசி. விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நவ கிரகங்களில் முதன்மை கிரகமாக விலகக்கூடிய சூரிய பகவான் 10வது இடத்துக்கு அதிபதியாக வருகின்றார். நவ கிரகங்களுக்கு எல்லாம் அரசனாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் ஜீவனஸ்தானாதிபதியாக இருக்கின்றார் என்பது உங்களுக்கு மிக பெரும் பெருமை என்றுதான் சொல்ல வேண்டும். சூரியன் ஆட்சி உச்சம் பெற்று லக்னாதிபதி செவ்வாய் பகவானுடைய சேர்க்கையுடன் குரு பகவானுடைய பார்வை பெற்றிருக்கும் போது, அது மட்டுமல்லாமல் தனக்கு நட்பு கிரகங்களான செவ்வாய், சந்திரன், குரு போன்றவற்றின் வீடுகளில் அமைந்திருக்கும் போது சமுதாயத்தில் கௌரவமான பதவிகளை வகிக்கக்கூடிய யோகமும், அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகளில் அதிகாரம் மிக்க பதவிகளை வகிக்கக்கூடிய வாய்ப்பும் சிறப்பாக அமையும் அப்படின்றது தான் சிவன் எழுதிய விதி. சூரிய பகவான் குரு மற்றும் செவ்வாய் சேர்க்கையுடன் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் பலம் பெற்று அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு பல நல்ல பலன்கள் கிடைக்கும். 10ஆம் வீட்டில் சுக்கிரன், சந்திரன் இணைந்திருந்தாலும் சூரியன், சுக்கிரன், சந்திரன் போன்ற கிரக சேர்க்கைகள் 9, 10, 12ஆம் வீடுகளில் அமைய பெற்றிருந்தாலும் கடல் கடந்து அந்நிய நாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமோகமாக இருக்கின்றது என்பதும் சிவன் எழுதிய விதிகளில் ஒன்று. மிக முக்கியமாக ஒவ்வொரு தினத்திலும் உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுடைய வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு கிழமையில் என்ன நடக்கப் போகின்றது சிவன் எழுதிய விதிப்படி என்று பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமைகளில் நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் போன்றவர்களே எதிரிகளாக மாறும் நிலை உருவாகும். பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது சற்று ஏற்றத்தாழ்வான நிலை இந்த தினத்தில் இருக்கும். பணியில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைத்து பணிச்சுமையும் அதிகரிச்சிடும். ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும். எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் பல முயற்சிகளுக்கு பிறகே அது வெற்றி பெறும். பிறருடனான வீண் விவாதங்களால் மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் கூட உண்டாகும். அரசியலில் இருப்பவர்களுக்கு சிறை செல்லுதல், தலைமறைவு வாழ்க்கை கூட இந்த தினத்தில் வாழ நேரிடும். மிக மிக முக்கியமான விஷயமாக, நீங்கள் நினைத்தது ஒரு சில நன்மைகளோடு முடிவடையும் தினமாகவும் இது இருக்கும் என்பதையும் மறுத்துவிட முடியாது. உடன் இருப்பவர்களே எதிரிகளாக, துரோகிகளாக மாறும் சூழ்நிலையை கூட எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம். பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டியதும் அவசியம். ஒரு சிலருக்கு உடல் நல பாதிப்புகள் அவ்வப்பொழுது ஏற்பட்டு விலகும். தொழில் வியாபாரங்களில் இருப்பவங்களுக்கு பெரிய அளவிலான லாபங்கள் எதுவும் கிடைக்காது என்றாலும் பண தேவையை நிச்சயம் உங்களுக்கு இந்த தினத்தில் சமாளிக்க முடியும்.
பெண்கள் ரீதியில் அவமானங்கள் சிலருக்கு உண்டாகக்கூடிய தினமாகவும் இது இருக்கின்றது. அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வதால் உடல் அலைச்சல் அதிகரிச்சிடும். பிறருடனான பணம் தொடர்பான விஷயங்களில் விவகாரங்களில் நன்கு யோசித்து செயல்படணும். உடன் பிறந்தவர்களுடன் மனஸ்தாபங்கள் கூட ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு தினமாக இந்த திங்கட்கிழமை இருக்கின்றது என்பதுதான் சிவன் எழுதிய விதி. சூரிய பகவான் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 10வது இடத்தில் அமைந்து குரு பகவானுடைய பார்வையை பெறும்போது கூட்டு தொழில் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். சுக்கிரன் பகவான் 10வது இடத்தில் அமைய பெற்றால் ஆடை ஆபரணம் பெண்கள் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் போன்றவற்றால் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களை வந்து சேரும் என்பது சிவன் எழுதிய விதி. சூரிய பகவான் புதன் பகவானுடன் சேர்ந்து குருவினுடைய பார்வையும் பெற்று 12வது இடத்தில் அமைய பெற்றால் கணக்கு வழக்கு தொடர்புடைய தொழில் வணிக தொழிலில் மிக பெரும் முன்னேற்றம் ஏற்படும். சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சேர்க்கை பெற்று பலம் பெற்றிருந்தால் நிர்வாக தொடர்புடைய தொழில் அதிகார பதவி பூமி மனை ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் மிக பெரும் லாபம் உண்டாகும். சூரிய பகவான் செவ்வாய் பகவான் பக்க பலமாக இருக்கும்போது, அதாவது 2 கிரகங்களும் பக்க பலமாக இருந்து சனி பகவானும் ஆட்சி உச்சம் பெறும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உயர் பதவி உங்களை தேடி வரும். சூரிய பகவானும் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் கேது பகவான் போன்ற நட்பு கிரகங்களுடன் சேர்க்கை பெறும்போது மருத்துவத்துறையில் பல சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இப்போதுதான் உங்களுக்கு ஏற்படும் என்பது சிவன் எழுதிய விதியாக இருக்கின்றது. அடுத்ததாக உங்களுடைய வாழ்நாளில் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகள்லையும் சிவன் எழுதிய விதிப்படி என்ன நடக்கும்னா, பழைய கடன் தொகைகள் அனைத்தும் வசூலாகக்கூடிய தினமாக இது இருக்கும். என்னதான் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலும் கடன் தொகைகள் நிச்சயம் வசூலாகும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் உண்டாகக்கூடிய தினமும் இதுதான். பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு சேர வேண்டிய பாகம் நிச்சயம் வந்து சேரும். ஒரு சிலர் புதிய வீடு மனை வாகனம் போன்றவற்றை வாங்குவீங்க. தொழில் வியாபாரங்களில் இருப்பவங்களுக்கு கூட்டாளிகளால் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு பணி மாறுதல் பெறுவீங்க. வேலை தேடி அலைந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தினமாகவும் இது இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று பணிபுரியும் யோகமும் உண்டாகும். தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி புகழும் செல்வமும் சேர்க்கக்கூடிய தினமும் இதுதான். பிரிந்து சென்ற உறவினர்களின் உறவு மீண்டும் ஏற்படும். ஒரு சிலருக்கு அந்நிய நபர்களால் நன்மைகள் உண்டாகும். பலவிதமான மாறுதல்களை கொடுக்க போகும் தினமும் இந்த தினம்தான். பிறருடன் பேசும் பொழுது ரொம்ப கவனம் தேவை. குடும்பத்தினருடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லதாக இருக்கும். ஒரு சிலருக்கு நேரடி மறைமுக எதிர்ப்புகள் வரும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சக ஊழியர்களால் பிரச்சனைகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு பார்க்கின்ற வேலையையே விட்டுவிடக்கூடிய சூழலும் உண்டாகும். தொழில் வியாபாரங்களில் இருப்பவங்க கூட்டாளிகளால் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்பு இத்தினத்தில் இருக்கின்றது. பெண்களுக்கு அவ்வப்போது உடல்நல குறைவு ஏற்பட்டு விலகும். அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு சொந்த கட்சியினராலேயே அவமானத்தையும் துரோகத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு தினம் இத்தினம். அதனால் கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியம்னே சொல்லணும். குரு பகவான் புதனுடன் இணைந்து 10வது வீட்டில் அமைய பெறும்போது வாக்கால் பேச்சால் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையும். 10வது வீட்டில் சந்திரன் ராகு அல்லது சந்திரன் கேது சேர்க்கை பெற்றிருந்தால் மருந்து கெமிக்கல் போன்ற துறைகளில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. விருச்சிகக்காரர்களாகிய உங்களுடைய ஜீவனாதிபதியாக சூரிய பகவான் கேந்திர திரிகோணங்களில் அமைந்து சுபர் பார்வையுடன் இருந்தால் சமுதாயத்தில் கௌரவமான நிலை கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். அதுவே 10வது இடத்தின் அதிபதி சூரியன் தனக்கு பகை கிரகங்களான சனி ராகு சேர்க்கை பெற்றா சட்டத்திற்கு புறம்பான தொழில் செய்யவும் நேரிடும். கவனமாக இருக்கணும். அதிலும் சுபர் பார்வையின்றி இருந்துட்டா சட்டத்திற்கு விரோதமான வகையில் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும்.
சனி பகவான் ராகு சேர்க்கையுடன் சூரியன் 8 மற்றும் 12 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் அமையும் போது வருமானம் இல்லாமல் கஷ்ட ஜீவனம் நடத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். அடுத்ததாக சிவன் எழுதிய விதிப்படி ஒவ்வொரு புதன்கிழமையும் உங்களுடைய வாழ்நாளில் என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உடல் நலம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் தினம் என்றால் இந்த தினம்தான். தொழில் வியாபார ரீதியாக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். அதன் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படும். அந்நிய நபரால் பொருள் வரவு கூட உண்டாகக்கூடிய தினமும் புதன்கிழமைதான். அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் உயர் பதவிகளை பெறுவீர்கள். மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவீங்க. திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு நீங்கள் விரும்பியபடியான வரன் அமையும் தினமும் இந்த புதன்கிழமைதான். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் வருமானமெல்லாம் ஏற்படும். குடும்பத்தினருடைய ஆதரவு இருக்கும். விருந்து உபகாரங்களில் கலந்து கொள்வீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு கூடிவிடும் தினமாகவும் இது இருக்கின்றது என்பதை சொல்ல வேண்டும். சிவன் எழுதிய விதிப்படி வியாழக்கிழமைகளில் என்ன நடக்கும்னா, குடும்பத்தில் இருப்பவர்களின் வழியில் சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டு மன அழுத்தம் அதிகரிச்சிடும். தனக்கு கீழே இருக்கும் பணியாளர்களால் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடலாம். கோர்ட் வழக்கு போன்ற ரீதியில் சிலருக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற லாபங்களை பெறுவீங்க. பணியில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளுடைய அழுத்தத்திற்கு உள்ளாவீங்க. பல கடினமான முயற்சிகளுக்கு பிறகு நல்ல வாய்ப்புகள் தேடித்தரும் தினமாக இது இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் கவன சிதறல்கள் இத்தினத்தில் உருவாகலாம். வாகன பயணங்களின் போது எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம். பொருளாதார ரீதியில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். அடுத்ததாக சிவன் எழுதிய விதிப்படி வெள்ளிக்கிழமை எப்படி அமையும் விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய பேச்சு சாதுரியத்தால் அனைத்து காரியங்களையும் வெற்றி பெறக்கூடிய தினமாக இது இருக்கும். அரசாங்க ரீதியில் ஆதரவு கிடைக்கும். நோய், கடன், எதிரிகள் போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் தினம் என்றால் அது வெள்ளிக்கிழமைதான். அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும். தொழில் வியாபாரங்களில் இருப்பவங்களுக்கு சிறப்பான லாபங்களும் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு செல்லும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஒரு சிலர் அடிக்கடி ஆன்மீக ரீதியான பயணங்களை மேற்கொள்வீங்க. பெண்களுக்கு தங்களுடைய மனதில் நினைத்தது ஈடேறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சிறப்பான முறையில் நடைபெறும். சிலர் புதிய வீடு, வாகனம் போன்றவற்றையும் வாங்குவீங்க. பொருள் வரவு நிச்சயம் திருப்திகரமாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். உடல் நல ரீதியிலான பிரச்சனைகளை பெருசாக சந்திக்க மாட்டீங்க. எதிர்பார்த்த பொருள் வரவு வருவதில் சற்று தாமதம் ஏற்படும். பிறருடன் பேசும்பொழுது வார்த்தைகளில் கவனமாக இருந்திடணும். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் தினமாகவும் இது இருக்கும். எந்த ஒரு செயலும் பல அலைச்சல்களுக்கு பிறகுதான் வெற்றி பெறும். தொழில் வியாபாரங்களில் இருப்பவங்களுக்கு புதிய முதலீடுகளில் ஈடுபடக்கூடாது. அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையுடன் செயல்படணும். வெளியூர் பயணங்களின் பொழுது உங்களுடைய உடைமைகளின் மீது கவனமாக இருக்கணும். அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா வீண் விரயங்கள் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் சிறந்த முடிவுகளை பெறுவீங்க. தொழில் ரீதியாக கடும் போட்டிகள் கூட ஏற்படலாம். கடன் வாங்குவதையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய தினமாக இந்த வெள்ளிக்கிழமை இருக்கின்றது. அடுத்ததாக சிவன் எழுதிய விதிப்படி உங்களுடைய வாழ்நாளில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் என்ன நடக்கும் என்று பார்த்தீங்கன்னா, உடல்லையும் மனதிலையும் மிக பெரும் அளவில் உற்சாகம் அதிகரிச்சிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வருமான உயர்வுடன் கூடிய புதிய பதவிகள் கிடைத்திடும். சிலருக்கு எதிர்பாராத பொருள் வரவு ஏற்படும். செல்வ சேமிப்பும் அதிகமாயிடும். பெண்களுக்கு தன லாபம் உண்டாகும். வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இனிதே நடைபெறும். திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இனிய செய்திகள் வரக்கூடிய தினமாக இத்தினம் இருக்கும் என்பதை சொல்ல வேண்டும். ஒரு சிலர் தங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று நீண்ட நாள் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவீங்க.
புது வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. தொழில் வியாபாரங்களில் இருப்பவங்களுக்கு நல்ல லாபம் உண்டு. சொன்ன வாக்கை நிறைவேற்றுவீங்க. அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு கட்சியிலேயோ மக்களிடத்திலேயோ செல்வாக்கு பெருகக்கூடிய தினம் என்றுதான் சொல்ல வேண்டும். எதிர்பாராத பொருள் விரயங்கள் கூட ஏற்படும். மனதில் குழப்பமான நிலை கூட உண்டாகும். அரசாங்க ரீதியிலான காரியங்களில் சுலபத்தில் வெற்றி கிடைக்காது. அக்கம் பக்கம் வசிப்பவர்களுடன் வீண் வம்பு வழக்குகள் கூட ஏற்படலாம். ஒரு சிலருக்கு நீதிமன்றம் செல்லக்கூடிய நிலையும் உருவாகலாம். வாகனங்களில் பயணிக்கும் போது சிறு விபத்துகளை கூட இந்த சனிக்கிழமையில் சந்திக்க நேரிடலாம். தொழில் வியாபாரங்களில் இருப்பவர்கள் சக போட்டியாளர்களின் சவாலை எதிர்கொள்ள திணறும் நிலையும் உருவாகலாம். பெண்களுக்கு பணியிடத்தில் பிரச்சனை ஏற்படும். அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு கத்தி மேல் நடப்பது போன்ற சூழ்நிலையும் நிலவும் என்பதையும் சொல்ல வேண்டும். அடுத்ததாக சிவன் எழுதிய விதிப்படி ஞாயிற்றுக்கிழமைகளில் என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மருத்துவ ரீதியிலான செலவுகள் அதிகம் செய்ய வேண்டியிருக்கும். தங்களுடைய உழைப்பை சுரண்டி பிறர் லாபம் பார்ப்பாங்க. குடும்பத்தில் அமைதியின்மை நிலவும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். உறவுகள் முறியும். பெண்களுக்கு சோம்பல்தனம் அதிகமாயிட்டும். எதிர்பாராத பொருள் விரயங்கள் ஏற்படும். மாணவர்கள் மந்த நிலையை அடைந்து கல்வியில் பின்தங்கக்கூடிய நிலை கூட உருவாகலாம். அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் சிறை செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். தொழில் வியாபாரங்களில் இருப்பவர்கள் சக கூட்டாளிகளால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பொருளாதார ரீதியில் அதிருப்தி நிலவும். சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் அவமானங்களை சந்திக்க நேரிடும். ஒரு சிலர் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கிடைக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். எதிர்பாராத சிறு சிறு வீண் விரயங்கள் கூட உண்டாகும். மனைவி வழி உறவினர்களால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமைந்திடும். இருந்தாலும் பொருளாதார நெருக்கடி இருக்கும். பழைய வாகனங்களை விடுத்து புதிய வாகனங்களை வாங்கும் யோகமும் ஒரு சிலருக்கு ஏற்படும். சகோதரர்களால் பெரிய உதவிகள் எதுவும் இருக்காது. பழைய கடன்களை அடைக்கப்படாத பாடுபட வேண்டியிருக்கும். சிலர் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்காததால் உடல்நல கோளாறுகள் உண்டாகி மருத்துவ செலவுகள் ஏற்படும். அரசியலில் இருப்பவர்களுக்கு பதவிகள் பறிபோகவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா புதிய மாற்றங்கள் ஏற்படும். பல பலன்கள், நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய தினமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கின்றது என்பதை சொல்ல வேண்டும். சிவன் எழுதிய விதிப்படி கிரகங்களின் நிலையை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை தொழில் எப்படி அமையும், ஒவ்வொரு தினத்தில் என்ன நடக்கும் அப்படின்றதையும் தெளிவாக பார்த்திருப்பீங்க. இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிவன் எழுதிய விதிப்படி உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள விருச்சகம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் இந்த பதிவு நிச்சயம் உதவும் என்று தான் சொல்ல வேண்டும்.